பேக் பெஞ்ச் மீடியா நிர்வாகிகளுக்கும் அதன் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மீடியாவின் கருத்துக்களை உள்ளுணர்ந்து விமர்சனங்களை தெரிவிக்கின்ற லட்சோப லட்சம் மக்களுக்கு எனது மக்கள் பாதுகாப்பு தலைவர் என்ற முறையிலும் தமிழ்நாடு சமூகத்தின் தலைவர் என்ற முறையிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை முதலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே விவசாயிகள் என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாடறிந்த உண்மை. ஆணவத்தினால் ஜெயலலிதா அழிந்தார். அராஜகத்தால் இன்றைய மோடியும் கிங்காங் அமித்ஷா அவர்களும் அழியக்கூடிய நாள் வெகு விரைவில் என்பதை மட்டும் என்ற விவசாயிகள் போராட்டம் டெல்லி முற்றுகை தெளிவுபடுத்திவிட்டது. அவர்கள் விவசாயியா புரோக்கரா இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள். ஏனென்றால் உச்ச நீதிமன்ற தலைமை மாண்புமிகு பாப்தே அவர்கள் பல புற வழக்குகள் பிஜேபியால் போடப்பட்ட போதும் விவசாயிகள் போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது தீர்க்கமாக சொல்லியிருக்கிறார்கள், இது விவசாயிகளின் உரிமை, அடிப்படை உரிமை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை விட மோடியோ ராம்நாத் கோவிந்தோ இங்க இருக்கிற பச்சை தர்பா கட்டி எடப்பாடி பழனிசாமியோ யோகியர்கள் அல்ல, தகுதியற்றவர்கள் அல்ல விவசாயிகளை பேசுவதற்கு. தாரவாத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். முக்காவாசி இந்தியாவை வித்துட்டாங்க. அன்று 42 வெள்ளையனே வெளியேறு காந்தி முழக்கமின் காரணமாக 47 இந்தியா சுதந்திரம் பெற்றது. வெள்ளைக்கார ஓடினான். இப்போ இந்த இளைஞன் 2017 கொள்ளையனை வெளியேறு ஆகஸ்ட் 9 ஆரம்பிச்ச தொடர்ச்சியாக நல்லாட்சி இயக்கம் துவக்கியிருக்கிறேன். விவசாயிகளின் உண்மையான கோரிக்கைகளை ஏற்க மறுக்கின்ற நம் மானங்கட்ட கேடுகட்ட மத்திய மாநில அரசாங்கங்கள் டால்ரா போடுகிற அனைத்து முதலமைச்சர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகம் என்ன என்பதை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதற்கு மேல எதுவும் பேச தேவையில்லை. விவசாயிகள் போராட்டம் நியாயமானது. அது சீக்கியரா சண்டிகர்காரனா ஹரியானாக்காரனான பேச்சுக்கே இடமில்லை. ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள் மாட்டு வண்டிகள் வந்து குவிந்திருக்கின்றன. சாலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் கருத்தில் கொண்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவருடைய அடிப்படை உரிமை பேச்சு தீருங்கள் என்று சொல்லுகிற போது மரியாதையா நரேந்திர மோடி மற்றும் கிங்காங் அமித்ஷா அவர் தான் பின்னாடி இருக்கிறார் தஞ்சாவூர் முகம் மாதிரி வாபஸ் வாங்கிட்டு அவரோடு உட்கார்ந்து பேசி நல்ல தீர்வு காண வேண்டும் என்று வேண்டுகிறேன். இல்லை என்றால் உங்களுடைய அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்டும் நாள் அதே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னால் முடிவெடுக்கப்படும். தைத்திங்களுக்கு முன்னாலோ பின்னாலோ 3 வருட கால ஆட்சியை உங்களால் நீட்டிக்க முடியாது என்ற வருத்தத்தோடு 87 இளைஞர் 126 வாழ்வு நம்பிக்கையோடு நீதித்துறையை நம்பிக்கொண்டிருக்கின்ற நம்பின இந்த ராஜாஜியின் சிஷ்யன் அவரோடு 2 வருட காலம் 52-54 வரை ஒரு அமைச்சருக்கு புதியான இருந்ததின் பேரிலே வருத்தத்தோடு தெரிவித்திருந்தாத ஜென்மங்களுக்கு முடிவு கட்டும் நாள் விவசாயிகள் மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்கப் போவதை பார்க்கும்போது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழக மக்கள் சார்பாகவும் இந்திய மக்கள் சார்பாகவும் இந்த போராட்ட குழுவிற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற மாநிலங்கள் சேர்கிறதோ இல்லையோ அந்தந்த மாநிலத்திலே போராட்டம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பதை நரேந்திர மோடி உணர வேண்டும் என்று மீண்டும் எச்சரிக்கையோடு சொல்கிறேன். திருந்தினால் உங்களுக்கு நல்லது, திருந்தாவிட்டால் மதவெறியர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் தைத்திங்கள் என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டு மதவெறியர்களே, ஜாதி வெறியர்களே, ஊழல் பெருச்சாளிகளே திருந்துங்கள் திருந்துங்கள் என்று மீண்டும் சொல்கிறேன். நீங்களும் வாழும் மக்களும் வாழும் என்ற எண்ணத்தோடு கோரிக்கையாக வைக்கிறேன். வாபஸ் பெறுங்கள்.
தமிழக மக்கள் இந்திய மக்கள் வாபஸ் பெறுங்கள். பின்னால் எல்லோரையும் அழைத்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்கள். அதுதான் நியாயம், ஜனநாயகம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு கொள்ளையடிப்பதை நிறுத்துங்கள். கொரோனா வைத்து கொள்ளையடித்தது போதும். இப்போது வேற ஒரு கொரோனான்றீங்க. திருடுத்தனமான வேலையை செய்ய வேண்டாம், ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று மீண்டும் வேண்டுகோள் வைத்து இந்த 87 வேலைஞன் மீண்டும் எச்சரிக்கையாக சொல்றேன், வேண்டுகோளாக சொல்றேன். திருந்துங்கள், வாபஸ் வாங்கள், வாபஸ் வாங்குங்கள். வீண் முத்திரை குத்தி அவரை கலைக்க வேண்டும் என்று நினைத்தால் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உங்கள் ஆட்சியை கலைக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் மட்டும் தெரிவித்துக் கொண்டு விளைவுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.